ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நான் மெய்வழி தெய்வமே நினைவெல்லாம் நீயே என்கிற தலைப்பில் உங்களிடையே முத்திப்பேரை வழங்குவதற்காக ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். நம்முடைய இந்த கற்பக திரு சபையில் நாம் யார் முத்திப்பேருரை ஆற்றும் போதும் வேத சாட்சி இல்லாத எதையுமே நாம் பேசுவது இல்லை. நமது பெருமான் அவர்கள் நமக்கு காலமெல்லாம் துணையாக, நமக்கு வசந்தமாக 4 வேதங்களை அருளி செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஜீவன் என்னும் பறவை எந்நாளும் தங்கி இளைப்பாறுவதற்காக ஒரு ஏல மறை விருட்சமாக, ஒரு மாமறையாக நமக்கு நம் பெருமானவர்கள் அந்த 4 வேதங்களை நமக்கு துணைக்கு கொடுத்து விட்டு, நான் வரும் வரைக்கும் இந்த ஏலமறை விருட்சத்தில் நீ இளைப்பாறிக்கொள் என்றுதான் இந்த 4 வேதங்களையும் நமக்கு தந்தருளி சென்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அந்த இளம் மனைவியை பிரியும் போது காலையில் சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்புவதற்குள் அவர்கள் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள் என்பதை நாம மானியத்துல பார்க்கிறோம். முன்னடப்பு எல்லா காலங்களிலும் யாதொரு ஜோதியாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பத்தினி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியவர்களை எல்லாம் கவனித்து கவனித்து அழுத்தமாக கற்பித்து, வண்டி மாடுகள் போஷிப்பு முதலியவைகளையும் கூறிவிட்டு பத்தினியரிடத்தில் பெட்டி பூட்டி திறவுகோல் இந்து புத்தி சூதானம் கூறி அடுத்த மனை விட்டு அத்தக்காள் என்பாளையும் கூப்பிட்டு இங்கே வந்து அம்மாளுடன் இருங்கள் என்று துணை கூட்டி பின் செல்லும் போது சிறிது தூரம் வரை செல்லுகையில் சொல்ல வேண்டியவைகள் ஏதாவது சொல்லாமல் மறந்துவிட்டு வந்திருக்கிறோமா என்று எண்ணியவர்களாகவே சென்று சோடியை அதிவிரைவில் முடித்து கொண்டு எப்படியும் அன்று சாயங்காலமே வெயில் தங்காமல் வீடு திரும்பி விடுவார்கள். இப்படியாக ஒரு நாள் காலை வேளையில் வெளியே சென்று மாலை வேளையில் திரும்புவதற்குள் அவங்க கவனித்து கவனித்து கற்பிக்க வேண்டியவைகளை எல்லாம் பத்திரியவர்களுக்கு அழுத்தமாக கற்பித்து புத்தி சூதானம் கூறி போதாதென்று பக்கத்து வீட்டு அம்மாளையும் துணைக்கு வந்து இருக்க வைத்து, அப்புறமும் போகும்போது சொல்ல வேண்டியதில்லை, ஏதாவது சொல்லாம மறந்துவிட்டு வந்துட்டோமா அப்படின்னு எண்ணியவர்களாகவே சென்று இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு போனாங்களே. ஒரு நாள் காலையில வெளியே போய் மாலையில திரும்புவதற்குள் அப்படிப்பட்ட பெருமானவர்கள் நமக்கு அவங்க என்ன ஏற்பாடு எல்லாம் செய்யாமலா போயிருப்பாங்க. அவங்க நமக்கு செஞ்சு வச்சுட்டு போன அந்த ஏற்பாடுகள் தான் நமக்கு இந்த ஏலமறை விருட்சமாக நாம் இளைப்பாறுவதற்கு அவர்கள் கொடுத்த இந்த 4 வேதங்கள் நமக்கு தெய்வம் அவர்கள் கொடுத்துட்டு சென்று நமக்கு அருள் செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பேரு. இந்த நூலை தவிர இனி நமக்கு வேறு கதி இல்லையே. அப்ப இந்த நூலையே புழங்காத அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது? அப்போ இந்த பேரு நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு கிடைச்சதா அப்படின்னா, இந்த பேரு நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு கூட கிடைக்கல. நமக்கு கிடைச்ச அந்த பேரு தெய்வம் அவர்களுக்கு கிடைச்சதா? பாட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி வேதங்களை கொடுத்துட்டு சென்றாங்களா? இல்லையே. தெய்வம் அவங்க அந்த மானியத்துல நமக்கு பாட்டையர் பிரான் அவர்களை பிரியும் போது என்ன எப்படியெல்லாம் அவங்க வேதனைப்பட்டு புலம்புறாங்க. கலைமலிந்த உன்னடன காட்சி செவிக்கில்லை நீ. அந்த நடன காட்சி செவிக்கு இல்ல. ஆனா நமக்கு அந்த நடன காட்சி தினமும் இருக்கே. பழம் குலுங்கும் மால் தேடி பறவை நம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவை நம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமறை விருட்சம் தன் சொற்கனி மாற தத்தளிக்குது என் பொறியே
என்னுடைய ஜீவன் ஒரு வேத விருட்சத்துல இளைப்பாரிக்கிட்டு இருந்துச்சே, அந்த வேத விருட்சத்துல பழமா கிடைச்சிச்சே, அந்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனே, இன்னைக்கு அந்த சொற்கனி எனக்கு கிடைக்காதே அப்படின்னு அவங்க வேதனைப்படுறாங்களே. நம்மள வேதனைப்பட விடலையே, நமக்கு அந்த சொற்கனி இன்னும் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கே. வானுயர்ந்த பாவம் வளர்ந்த கலி உலகில் தனித்து வழிநடக்க தாங்கள் நாள் வைத்திருந்து வைத்தனையே என் தலையில் வானரசே என் தகப்பா. உன் காலம் நீ இருந்த துற்ற துணை இல்லாது அந்நாள் போல் என் காலம் ஆக்கி விட்ட என் தகப்பா. இப்படியெல்லாம் அவங்க அவங்க பிரானவர்களை நினைஞ்சு தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமர்த ஒலியும் சுந்தரமும் இன்றோடே தோற்கின்றோம் என்று சிந்தையில் பாய்ந்து தியங்கி மலைப்பார்கள். அந்த மந்திரம் மணக்கும் அந்த மதுரமர்த ஒலி இனிமே இல்லையே அப்படின்னு தேங்கி மலைச்சாங்க. நமக்கு அந்த மந்திரம் ஒலி இன்னைக்கும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கே. அத்தா இன்று வளர்ஞான காலம் வான்மீக நாட்டு புத்தூர் இந்நாள் பிரிவு வந்ததன புலம்பு மண் சிந்தையில் புலம்புறாங்களாம். அத்தா நான் என்ன செய்வேன், என்னை தனியா இப்படி விட்டுட்டு போறீங்களே. கூறவர் மற்ற குமரகுருநாதன் தூலக்குரு மலையின் துணையை இன்றோடே விட்டிடவென்று விளைந்ததே. இந்த துணை இன்னைக்கோட இல்லைன்னு ஆயிடுச்சே, இந்த நாள் என்று வந்ததோ இன்று விடிந்தது என்று சிந்தையெல்லாம் ஏங்கினாங்களே. இப்படியெல்லாம் அவர்கள் புலம்பி தேங்கி மலைத்து ஏங்கி தவித்தாங்க. ஆனா நாம அப்படியெல்லாம் புலம்பக்கூடாது, மலைக்க கூடாது, தேங்கக்கூடாது, ஏங்கக்கூடாது என்றுதான் நம்முடைய தெய்வமோர்கள் நமக்கு வசந்தமாக, நமக்கு துணையாக, நமக்கு ஏலமறை விருட்சமாக அந்த 4 வேதங்களையும் தந்தருளி சென்றிருக்கிறார்கள். அதனால நாம புலம்பலாமா? அவர்கள் நாவாஸ்திர கோடாயுதம் எதிரே வருவது கண்டு கலி வேண்டுமானால் புலம்பலாம். அவருடைய நாவாஸ்திர கோடாயுதம் பாய்வே தன் மேலன்னு நினைச்சு கலி புலம்பல்னு தெய்வம் அவர்கள் ஒரு பகுதியவே நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியாக கலி வேணுமானா புலம்பலாம். ஆனா நாம புலம்பலாமா? அதனால நாம புலம்பக்கூடாது. நாம மகிழ்ச்சியோட தெய்வமோர்கள் நம்ம கூட துணைக்கு இந்த 4 வேதங்களாக நம்ம கூட இருக்கிறாங்கிற பெரும் மகிழ்ச்சியோட இன்னைக்கு நாம பேச எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு மெய்வழி தெய்வமே நினைவெல்லாம் நீயே. அவங்கள மட்டுமே நினைவுல வச்சுக்கிட்டு வேற எந்த ஒரு புலம்பலும் இல்லாம நாம அவங்கள மட்டுமே நினைவுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய போற காரியம் என்ன, அதுல மட்டுமே நாம நம்முடைய நினைவை வச்சு நாம நடந்து செல்லணும். ஏன் நாம அவங்கள நினைவுல இருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் தெய்வம் அவர்கள் நமக்கு வேதத்துல நிறைய சாட்சி கொடுத்திருக்காங்க. எதுக்காக அவங்கள நம்மளுடைய நினைவுல நிறுத்தி கொள்ள வேண்டும்? அருளமுதம் திருவாக்கியம் எண் 49. உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன் தான் அங்கு வருவான். அப்போ நினைவுல அவங்கள வைக்கல அப்படின்னா அந்த நினைவுல யார் உட்கார்ந்துக்குவா? யமன் உட்கார்ந்துக்குவான். அப்போ அந்த யமனுக்கு இடங்கராதபடி அந்த நினைவாகிய ஆசனம் முழுமையிலையும் நம்ம தெய்வம் அவர்களையே நம்ம ஆக்கிரமிச்சு அவங்கள தவிர வேற எந்த ஒரு இதுக்கும் இடம் கொடுக்காம அவங்கள நம்ம நினைவுல ஆசனம் போட்டு அவங்கள அமர செய்ய வேண்டும். யமனுக்கு நடுவன் என்று ஒரு பெயர் உண்டு. நடு என்றால் மையம், அதாவது அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாத நீதி எல்லை. ஆகையால் என்ன உஜாரோடு ஆசான்பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின்பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும். அப்போ நாம எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையாக, ஒரு சிறு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல யமன் புகுந்துடுவானே, அவனை புகுற விடாதபடிக்கு நாம ஜாக்கிரதையாக அவர்கள் நினைவிலேயே அந்த மெய்யிலேயே ஒட்டி நாம நடந்து வர வேண்டும். வேற எந்த ஒரு சிந்தனைக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இந்த ஜாக்கிரதை சதா உங்களிடம் இருக்க வேண்டும்.
அப்படின்னு தெய்வம் அவர்களை நாம எதுக்காக நாம நினைவுல அவங்களை நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கறத நமக்கு இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து தெய்வம் அவர்கள் அருளை செய்யறாங்க. நினைவு நமக்கு ஒரு பொருள் தெரியலைன்னா, நமக்கு இப்போ இதயம்னு என்னன்னு தெரியலைனாலோ, அல்ல நினைவுனா என்னன்னு தெரியல, உன் உள்ளமாகிய நினைவுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இதாகிய அது அப்படின்னு நமக்கு விளக்கி அருளிடுவாங்க. அவங்க எதையுமே மறைச்சு வைக்கல நமக்கு. நாம தான் ஆய்ந்து அதை தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ நினைவு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது பரிசுத்தமானது. அது தீங்கு கலக்கக்கூடாது. அதுல தீங்கு கலந்தா அது பரிசுத்தமாக இருக்கும்போது தெய்வம் அவர்கள் அந்த நினைவாகி ஆசனத்துல அமர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுல தீங்கு கலந்தா எமை உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம். அப்போ தீங்காகிய சைத்தான் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. தீங்காகிய சைத்தான் கலந்தால் உன்னுடைய வாக்குலையும் சைத்தான் தான் வரும். உன்னுடைய எண்ணம் எதுல ஓடிக்கிட்டு இருக்கோ உன்னுடைய நாதமும் அப்படித்தான் வரும். நம்முடைய நினைவுல தெய்வம் அவர்கள் அமர்ந்தாங்கன்னா நம்மளுடைய வாக்கும் தெய்வம் அவர்களுடைய வாக்குத்தான் பேசும். எமை உட்கார்ந்துட்டா அந்த சைத்தானுக்குரிய வார்த்தைகள் தான் நம்ம வாயில வரும். அப்போ நாம அதுக்கு இடம் கொடுக்கலாமா அப்படின்னா நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தெய்வம் அவர்கள்ட்ட அவர்கள் தூல திருமேனியோட இருந்த காலத்துல ஒரு ஆர்வீர் பிறவியர் ஒருவர் இன்னொருத்தர் தன்னை உன்னை செருப்பால அடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சுட்டார் தெய்வமே அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு தெய்வத்திட்ட முறையிடுறார். அப்போ தெய்வம் அவர்கள் அப்படி சொன்னவரை கூப்பிட்டு, நீ அவரை செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால உன்னுடைய நாவுல அந்த வார்த்தையை எடுத்துட்ட, உன் நாக்க நீ செருப்பால அடிச்சிட்ட. இன்னொருத்தவங்கள நம்ம வையும் போது நம்ம நாவு கொண்டுதானே அந்த வார்த்தையை பேசுறோம். அப்போ நம்ம நாவை தான் நாம அடிச்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அதனால அந்த வார்த்தைகளே நம்ம நாவுல புழங்கக்கூடாது அப்படிங்கறத தெய்வம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. புத்தபிரான் அவங்க அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய சீடர்களோட அவங்க அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவர் ஞான அறிவே இல்லாத ஒருத்தன் புத்தபிரான் அவங்கள கடுமையான வார்த்தைகளால சாடுகிறார். அப்போ புத்தபிரான் அவர்கள் அமைதியா எதுவுமே பதில் சொல்லல. அவங்க அமைதியாவே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க பதில் சொல்லல. அவரு கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிடுறார். அவர் போன உடனே அந்த புத்தபிரான் அவர்களுடைய சீடர்கள்ல ஒருவர் கேட்கிறார், அவர் அவ்வளவு வார்த்தைகளை கொண்டு பேசுறாரே, நீங்க பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி புத்தபிரான் அவங்க புத்தபிரான் அவங்ககிட்ட அந்த சீடர் அவர்கள் கேட்கும் போது புத்தபிரான் அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒருத்தவங்க ஒரு பரிசு கொண்டு வர்றாங்க, அதை நாம ஏற்றுக்கொண்டோம்னா அந்த பரிசு நமக்கு சொந்தமாகிவிடும். அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது யாருக்கு சொந்தம்? அந்த கொண்டு வந்தவருக்கு தானே சொந்தம். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம எந்த பதிலும் சொல்லலைன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன அர்த்தம்? அது சொன்னவருக்கே சொந்தம். என்னென்ன வார்த்தை சொன்னாலும், ஆணவம்னாலும் அகம்பாவம்னாலும் திமிருனாலும் சைத்தான் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு? அந்த சொன்னவருக்கே சொந்தமாயிடும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அது சொன்னவருக்கே சொந்தமாகட்டும், அது சொன்னவருக்கே சொந்தமாகும் அப்படின்னு புத்தபிரான் அவங்க சொன்னது மாதிரி நாம யாராவது நம்மளை கடுமையான வார்த்தைகளை சாடினாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படி? நம்முடைய தெய்வம் அவர்களை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கிட்டா நமக்கு போதும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நினைவுல வைக்க தேவையில்லை. அப்போ நம்முடைய நினைவு, அப்ப நினைவுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெய்வம் அவர்கள் நம்ம நினைவை பத்தி தெய்வம் அவர்கள் அருளி செய்திருக்கிற ஒரு திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். திருமெஞ்ஞான குரல் பக்கம் 241 தெய்வம் அவர்கள் நமக்கு நினைவு அப்படின்னா என்ன அப்படின்னு அருளி செய்யறாங்க. மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். பரிசுத்தமா இருக்கும் போதுதான் அதுக்கு பெயர் நினைவு. அதுல தீங்கெல்லாம் கலந்தா,
இந்த மாதிரி தீமையான வார்த்தைகள், தீமையான எண்ணங்கள் எது கலந்தாலும், அது தீங்காகிய சைத்தான் கலந்தால் அது மனமாக மாறிவிடுகிறது. அப்ப நீ சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா தான் அது நினைவாக இருக்கும். தெய்வம் அவர்களை மட்டும் அந்த ஆசான்ல அமர்த்தி வைக்கும் போதுதான் அதுக்கு பேர் நினைவு. அதுல இந்த கெட்டதெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கு பெயர் தீங்காகிய சைத்தான் கலந்தால் அதுக்கு பெயர் மனம். தாவுகின்ற செயல் உள்ளது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். அப்போ தெய்வம் அவர்களுடைய ஆசான் அவர்களுடைய துணை கொண்டுதான் நாம இந்த அசுத்தம் எல்லாம் கலக்கும் போது அதை பரிசுத்தமாக்க முடியும். அவர்களுடைய வாக்க நாம அதுல நிறைக்கும் போதுதான் இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம நினைவுல பதியாம நம்ம நினைவு பரிசுத்தமாக அது அறிவாக மாறும். மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால், இந்த மனிதனிடத்தில் மனமானது கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்திருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து பின்னே ஒரு வாள் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. அப்போ நாம என்ன செய்யணும்? ஆசான் அவர்களை மட்டுமே சிந்தையில் நிறுத்தி நம்முடைய நினைவை பரிசுத்தமாக வைத்து, அதுல இந்த தீங்காகிய சைத்தான் கலந்து நம்முடைய நினைவை மனமாக மாற்றி விடாமல் ஆசானவர்களது அறிவாகாரத்தை மட்டுமே நிறைத்து வைத்து அதை அறிவாக மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுதான் நமக்கு யமனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் வல்லமையை அளிக்கின்ற ஒரு சொத்தாக நமக்கு இருக்கிறது. ஆசானவர்களுடைய வாக்கு மட்டும்தான் நமக்கு யமனிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கிறது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனும் யமன் என்னும் ஒரு கடுவாய்க்குள் தானே நுழைய வேண்டும். அவ்வாறு அவனிடம் மாட்டாமல் அதை விட்டு தப்பித்துக் கொள்ளும் எண்ணம் உடையவனே அறிவுடையவன் ஆவான். யமன்கிட்ட தப்பிக்கணும், அந்த ஒரு எண்ணம் தானே நமக்கு, வேற எண்ணம் நமக்கு எதுக்கு? யமன்கிட்ட தப்பிக்கணும். அது தப்பிக்கிறது எப்படி? ஆசானவர்களை சார்ந்து நின்றா போதுமே, அவங்க நம்மளை தப்பிக்க வச்சிருவாங்களே. அப்போ இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் போதும். பெருமான் அவர்களுடைய துணை கொண்டு நாம இந்த யமன்கிட்ட தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம வாழ்ந்தாலே போதும். வேற எந்த நிதியமோ செல்வமோ நமக்கு தேவையில்லை. கூட இந்த கூர் திருவாக்கியம் 264 பார்ப்போம். எவ்வளவு நிதியம், செல்வம், ஆர்வம், இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வளம் இல்லாவிட்டால் வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். வயதை போக்குவது உன் மனம், அதை ராஜா என்கிறோம். போகாது தடுப்பது அறிவு. அப்போ இந்த நினைவை தீங்காகிய சைத்தான் எல்லாம் கலந்து நீ மனமாக மாற்றிட்டீன்னா உன் வயதையெல்லாம் போக்கும். அப்படி போகாமல் தடுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? அந்த அறிவாகாரத்தையே உண்டு ஆசானவர்களையே நினைவில் அமர்த்தி கொள்ளும் போது அது அப்படி போகாமல் தடுக்கிறது. அது ரூபகமாக உன் போல வந்திருக்கிறது. அந்த அறிவு ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கிறது நமக்கு. நம்முடைய தெய்வம் அவர்களாக, ஆசானவர்களாக, குருதேவ பிரானவர்களாக ஒரு ரூபம் எடுத்து நம்ம முன்னால வந்திருந்தாங்களே வசந்த காலமாக. அதை மகா புத்திசாலியான மந்திரி என்கிறோம். அவங்கதான் நமக்கு மந்திரி, நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆலோசனை சொல்லுகின்ற மந்திரி. அவங்களுடைய ஆலோசனை நமக்கு போதும். மந்திரியின் துணை இல்லாமல் ராஜா போகிறான். அதனால் என்ன வரும்? தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க, உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய சந்ததி பாரம்பரைக்கும் உனக்கு விஷயம் மந்திர ஆலோசனை தலைவராக இன்னால் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன். அதற்கு நீ என்ன சொல்லுகிறாய்? அந்த மந்திர ஆலோசனை தலைவருடைய ஆலோசனை மட்டும் நமக்கு போதுமே. நீ அந்த துணை இல்லாம போனீனா ஆபத்து தான் வரும். அதுபோல அறிவை துணை கொண்டு நடந்தால் உன் மனத்திற்கு வல்லமை வரும். ஐம்புலனும் உன் மனத்திற்குள் ஒடுங்கி அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே
அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும் என்றது. அப்போ இந்த அறிவை, நமக்குள்ள இருக்கிற அறிவை காண வேண்டும்னா எப்படி காண்றது? அவங்க கொடுக்கறாங்களே அறிவாகாரம், அந்த அறிவாகாரத்தை கொண்டுதான் நாம் அறிவை காண வேண்டும். அது எப்படி அறிவை காண்றது அப்படின்னு சொல்ற உலகத்துல நாம இருக்கோம். எந்திரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே தெய்வம் அவர்கள் நமக்கு. ஆனால் அதை விட்டு உன் மனம்தான் அங்கும் இங்கும் அலைபாய்கிறதே. இங்குலாவும் உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும் போது செவிக்கு உணவு ஏறுகிறது. உன் மனம் வஞ்சகம் இல்லாம இருந்தால்தான் இந்த செவி உணவெல்லாம் உன்னுடைய செவியில ஏறும். நீ சிந்தனையை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உணவெல்லாம் யாரை என்ன குறை சொல்லலாம், எப்படி பார்க்கலாம்னு சிந்தனையை நினைச்சுக்கிட்டே இருந்தா இந்த அறிவாகாரம் எல்லாம் செவிக்கு ஏறவே ஏறாது. உன் மனம் வஞ்சகமின்றி இருக்கணும், அப்பதான் இந்த செவிக்கு உணவு ஏறுகிறது. அது உன் அறிவையும் மனத்தையும் செம்மைப்படுத்துகிறது. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி சன்னம் சன்னமாக தடுக்கிறது. நாம் தான் அதில் போய் கூடிக்கொள்ள வேண்டும். அது பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த அறிவாகாரம் ஒரு அமிர்த வர்ஷிப்பாக அந்த மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நாம தான் அதுல போய் நனையணும். அப்போதுதான் அறிவு அந்த உறக்கம் என்ற இடியை தடுக்கிறது. தன் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலேதான் நாதமும் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நம்ம எண்ணம் எதுல இருக்கோ அதுலதான் நம்ம நாதமும் ஓடும். நம்ம எண்ணத்துல ஆசான் மட்டுமே இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்குதான் முத்தி பேருரையாக நம்ம வாயில வரும். இல்ல அப்படின்னா அந்த யமன் உட்கார்ந்து கொண்டு அந்த யமன் சொல்ற அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாயில வரும். சைத்தான், ஆணவம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்ம வாயில வரும். தெய்வம் அவர்கள் அமர்ந்தால்தான் முத்தி பேருரையாக வரும். அப்போ எதை வச்சுக்கிடணும், நம்ம வாக்குல எதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணி, தெய்வம் அவர்களை மட்டும்தான் இந்த அழிஞ்சு போகிறதுல எல்லாம் நம்மளுடைய எண்ணத்தை வைக்காம, உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டு இருக்கிறது. அந்த நேசத்தை விட்டு விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாய்மையாகிய அருளுக்குள்ள மட்டும்தான் நாம நுழையணும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அதை மட்டும்தான் அருந்தணும், வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். ஏகாரம் போட்டுருவாங்க தெய்வம். அவங்க அருளை அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லல. அருளையே அருந்த வேண்டும் அப்படின்னா அதை மட்டுமே அருந்த வேண்டும், வேற சிந்தனையே நமக்கு வேண்டாம். அதெல்லாம் நம்ம நம்மளை எங்க நரகத்தை நோக்கி இட்டு செல்லுகிறது தான். அதெல்லாம் நமக்கு நோக்கமெல்லாம் என்ன? யமனை வென்று அந்த சொர்க்கபதி வாழ்வு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே நமக்கு. அப்ப அதுக்கு நாம எதை அருந்தணும்? அவர்களுடைய அருளையே அருந்த வேண்டும். வேற உணவு நமக்கு வேண்டாம். வேற வந்துச்சுன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல தூக்கி போட்டுறணும். அந்த புத்தபிரான் அவர்கள் சொன்ன மாதிரி அதை ஏற்கக்கூடாது. ஏற்காட்டா அது அவங்களையே சென்றடையும். அப்போ அருளையே அருந்துனா அது என்ன செய்யும்? அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்கும். அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. அப்போ இந்த அறிவான வார்த்தைகள் நமக்குள்ள போகும்போது பாவ நினைவு நமக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் அது சங்கரிச்சு விடுகிறது. அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. அப்போ நினைவு எப்படி பரிசுத்தமாக அறிவாக மாறுது அப்படின்னு தெய்வம் அவங்க நமக்கு அழகா எடுத்து விளக்குறாங்க. நினைவு மாறவும் தேகமும் மாறுகிறது. அப்போ நம்மளுடைய நினைவு அப்படி அறிவாக மாறிச்சுன்னா நம்ம தேகமும் மாறிடும். அதுக்கு முந்தி இந்த உலக வார்த்தைகளையும் கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்த வாயே அதுக்கப்புறம் முத்தி தேர்வை மட்டும்தான் பேசும், வேற வார்த்தைகளை பேசாது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. தெய்வம் அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி வல்லமை உடைய நாவை கொண்ட வாயாக நம்முடைய வாயை மாற்றி விடுவார்கள். 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணு புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. நம்முடைய காதெல்லாம் அணு புரண்டா கூட கேட்கக்கூடிய காதாகத்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. தெய்வம் அவங்க எதையுமே சூட்சுமமா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. அது மேலோட்டமா பார்த்தா தெரியாது. அதை ஆழ்ந்து பாக்குறவங்கள நீ கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, காது கம்மலால் கண்ட பேரெல்லாம் வசியம் செய் அப்படின்னா, காது கம்மியா இருந்து ஆண்டவர்களுடைய வார்த்தைகள் நுழையாம இருந்து நீ பொய்யையே பேசி எல்லாரையும் வசியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அந்த இது வேணுமா உனக்கு மெய் வேணுமான்னு தெய்வம் கேட்கிறாங்க. நம்ம சொன்னா அது என்ன காது கம்மல் தானே சொல்றாங்க, அது அணிகலன் தானே குறிக்குது அப்படின்னா, உனக்கு அப்படித்தான் புரியுதுன்னா வச்சுக்கோ, எங்களுக்கு இப்படி புரியுது.
புலிப்பார்வை கொண்டு அதை ஆழ்ந்து ஒரு முறைக்கு 10 முறை பார்க்கும் போதுதான் அப்படியெல்லாம் புரியும். அப்பதான் தேகம் மாறும். தேகம் மாறாம இருந்ததுன்னா மேலோட்டமா பார்த்தா காது கம்மல்னா அணிகலன் அப்படின்னு தான் தோணும். இருதயம் அப்படின்னா இந்த நாற்றமுள்ள இருதயம் அப்படின்னு தான் தோணும். ஆனா தெய்வம் அவருடைய வாக்கியத்தை கூர்ந்து கூர்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து பார்க்கும் போதுதான் அந்த காது கம்மல்னா என்ன, அந்த இருதய பிரகாசம்னா என்ன அப்படிங்கிறது புரியும். அப்போ எண்ணம் எப்படி இருக்கணும்? அந்த எண்ணமானது அழிந்து போகிற அந்த நேசத்தையே இல்லாம தெய்வமோர்களுடைய அந்த வாக்குக்கு நேர் இலக்குல நிக்கணும். அப்போ அது நம்முடைய நினைவுல இருக்கிற அந்த மாசை எல்லாம் அகற்றி அந்த மனத்தை எல்லாம் மாற்றி அது பரிசுத்தமாக அறிவாக மாற்றிவிடும். அப்படி மாற்றும் போதுதான் நம்முடைய நாவு 70,000 நாவு கொண்ட ஒரு அழகான வாயாக, நம்முடைய வாய் முத்திப்பேருரை கொடுக்கிற வாயாக மாறும். அப்படி இல்லைன்னா பிறரை குறை சொல்லுகிற வாயாகத்தான் இருக்கும். அந்த அறிவு இந்த தூல தேகத்தில் இல்லை. அறிவும் இந்த நாட்ட தேகத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அறிவு இந்த நாட்ட தேகத்துல இல்ல. தெய்வம் அவங்க அருளி செய்வாங்க. உங்ககிட்ட ஒரு வைரக்கல் இருந்தா அதை ஓலைப்பட்டியிலையா போட்டு வைப்ப? இந்த அறிவை இந்த பீத்த தூலத்துல இறைவன் வைக்கல. அந்த அறிவு இந்த தூல தேகத்தில் இல்லை. இன்னொரு தேகம், அறிவு தேகம் நமக்குள் இருக்கிறது. அந்த தேகத்திற்குள் புகுந்து அதனுடைய வல்லபத்தை நீ பெறணும். அப்போ அந்த ஒரு அறிவு தேகம் நமக்குள்ளாக இருக்கு. அந்த தேகத்துக்குள்ள புகுந்து அதனுடைய வல்லபத்தை எப்படி பெறுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பெறறதுக்கு தெரியலைன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்கள சார்ந்து நின்றணும். நித்தியத்தை அளக்குகின்ற அந்த தேகத்திற்குள் தான் புகுந்து கொண்டு அதன் பூரண வல்லபத்தை பெறுவதுவே ஞானம். அப்படி தன் முயற்சி கொண்டு அறிவு தேகத்தின் பூரண வல்லபத்தை பெற முடியாவிட்டாலும் அந்த அறிவு தேகத்துக்குள்ள நீ புகழணும்ட்டாங்க. உனக்கு புக முடியலையா? அதை பெற்றுள்ள ஒருவரை தேடி அடைந்து அவர்களின் அறிவுக்கு உட்பட்டு நடந்தால் அந்த வல்லபம் தனக்கும் வரும். அப்போ அந்த வல்லபம் அறிவு தேகத்துக்குள்ள நம்ம புகணும்னா என்ன செய்யணும்? அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும். உடல் பொருள் ஆவியெல்லாம் அவங்களுக்கு தத்தம் செஞ்சுதான் அதை பெறணும்னு ஒரு காலத்துல இருந்தது. உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்து ஐம்புலனை அடக்கி வெற்றி வசத்தில் ஆக்கி ஐம்பொறியை அறிவு ரூபமாகிய ஆசான்கள் ஒடுக்கிய பின்தான் நித்திய தேகமாகிய அறிவு தேகத்திற்குள் புக முடியும். அதன் சர்வக்கிய ஆட்சியை ஒருவர் கைபோட முடியும். அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் மாற்றி நமக்கு எளிமையாக தந்து, நீ உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்ய வேண்டாம் அப்படியெல்லாம் நமக்கு எளிமையாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தன்னறிவு கொண்டு பேசிக்கிட்டு தெரிஞ்சா நமக்கு அடக்கம் கிடைக்குமா? அடக்கம் தெய்வம் அவங்க கொடுத்துருவாங்க. பிள்ளைன்னு ஆகிட்டாலே அடக்கம் அவங்க கொடுத்துருவாங்க. அதை தெய்வம் அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைங்கிற முகத்தாட்சியத்துக்காகவும் என் மானத்தை காக்குறதுக்காக நீ எவ்வளவுதான் அக்கிரமம் செஞ்சாலும் என் மானத்தை காப்பாத்தணுமே, அதுக்காக நான் உனக்கு அடக்கத்தை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்க நீதி தீர்ப்பு மைதானம்னு ஒண்ணு இருக்கே, அங்க உன்னுடைய அங்க குலங்களே அதன் குற்றப்பத்திரிகையை அது வாசிக்குமே. அப்ப என்ன செய்யறதுங்கிற ஒரு அச்சம் வேணும். அடக்கம் அறியாத அடக்கம் என்பார் அடக்கம் அறிந்தில, அடக்கம் அறிந்தில, அடக்கம் அடக்கி பிடிக்க தெரிந்தோர் அனந்தரானதே. அப்போ யார் அனந்தர்கள் அப்படின்னா அடக்கம் அடக்கி பிடிக்க தெரிந்தோர்கள் எல்லாரும் அனந்தர்களே. அப்போ நாம எப்படி தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியம் தான் நமக்கு வழிகாட்டி, இந்த திருவாக்கியத்தை பார்க்காத அப்படின்னு நமக்கு சொன்னா அது நமக்கு தேவையில்லை. அந்த வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லாம் தெய்வம் அவர்களுடைய அந்த ஒரு திருவாக்கியம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஒரு எழில் ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர் தன் அங்கத்தினன் என்று உன்னை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், தெய்வம் அவங்க நம்மள அங்கத்தினர், அவங்க அங்கத்துல ஒன்னா நம்மளை ஏற்றுக்கொண்டா
அவங்களுடைய ஒரு கையாகவோ காலாகவோ அவங்களுடைய ஒரு உறுப்பில் ஒன்றாகவோ நம்ம ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும், நம்மளை எவ்வளவு பரிசுத்தமாக வச்சிருக்கணும், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் அங்கத்தினன் என்று உன்னை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ என்னவாக ஆகுவதற்காக நாம் உன்னை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று நினைத்து இதை உன் நெஞ்சில் அழுத்தமாக வைத்துக்கொள். அப்போ நாம எவ்வளவு பரிசுத்தமா அவங்க அங்கத்துல ஒண்ணு, தெய்வமோர்களுடைய அங்கத்துல ஒன்னாக நாம இருக்கிறதுக்கு நாம என்ன பாக்கியம் செஞ்சோம். அவங்கள உணராத மக்கள் ஒரு பெருமானவங்க அவதரிச்சு வரும்போது பெருமானவங்க தான் வந்திருக்காங்கன்னு உணர்வதே கோடியில ஒருத்தரால தான் உணர முடியும். அந்த கோடியில ஒருத்தராக அவங்க அங்கத்துல ஒன்னாக ஆகுறதுக்கு நாமெல்லாம் என்ன தவம் செஞ்சோம். அப்ப நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக நாம வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்ல அசுத்தமா பரிசுத்தமாக வச்சுட்டா நாளைக்கு எவன் வந்துருவானே, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. அதுக்கு பூராவுமாக தெய்வத்தை நாம நினைவுல நிறைத்து அவர்களை இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற அச்சம் கொண்டு வேறொரு சிந்தனையை எட்டி உதைத்து தினமும் ஒரு நேரமாவது, இந்த ஒரு மணி நேரமாவது தெய்வமே அவர்களை மட்டுமே நினைவில் நிறுத்தி தெய்வத்தை பற்றி மட்டுமே பேசி அவர்கள் திருவாய் மொழியை மட்டுமே கேட்டு நம்முடைய நினைவில் நாம் எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படியாக நம்முடைய தெய்வம் அவர்களை நாம நினைவுல நிறுத்தி வைத்துக் கொண்டவர்கள் எல்லாரும் மறுபிறப்பு பெற்றவர்களே. அப்பா அப்படின்னு தெய்வத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் இன்னைக்கு மறுபிறப்பு பெற்றுட்டோமா, ஆமா எல்லாரும் பெற்றுட்டோம் அப்படின்னு ஓலமிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை. யாரெல்லாம் தெய்வம் அவர்களை அப்பா அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்பான்னா அவங்க பிள்ளை தானே. இதுவரைக்கும் வேற அப்பா இருந்தாங்க தூலத்துல, இன்னைக்கு தெய்வத்தை அப்பான்னு ஏற்றுக்கொண்டோமே, அப்போ மறுபிறப்பு பெற்றவர்கள் தானே நாம் எல்லாரும். அத நம்முடைய தெய்வம் அவர்களே சொல்றாங்க, நம்மள மத்தவங்க நமக்கு சொல்ல தேவையில்லை. நீ மறுபிறப்பு பெற்றுட்ட அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்களே நமக்கு சொல்றாங்க. அதை பார்ப்போம். தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு. திருமஞான குரல் பக்கம் 104. தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு, மற்றது அறிவு அல்ல. தேவனான பிறகுதான் இது விளங்கும். மறுபிறப்பு பெற்றுள்ள உங்களுக்கு, நம்மளை பார்த்து சொல்றாங்க, மறுபிறப்பு பெற்றுள்ள உங்களுக்கு. அப்போ நாம மறுபிறப்பு பெற்றுட்டோம் தெய்வமே சொல்லிட்டாங்களே, வேற யாரு நமக்கு சொல்லணும்? மறுபிறப்பு பெற்றுள்ள உங்களுக்கு இந்த ஜாக்கிரதை கட்டாயம் வேண்டும். அப்போ நாம மறுபிறப்பு பெற்றுட்டோம், தெய்வத்துடைய அங்கத்துல ஒருத்தராக ஆகிட்டோம். அங்கத்தினர் இந்த ஏட்டுல எழுதுனா மட்டும் அங்கத்தினர் இல்ல, தெய்வங்களுடைய நினைவாகிய ஏட்டுல நம்ம பேர் எழுதப்பட வேண்டும். அப்போ அவர்களுடைய அந்த அங்கத்துல ஒருத்தராகவும் அவங்களுடைய பிள்ளையாகவும் நாம மாறும்போது நாம மறுபிறப்பு தானே பெற்றோம். அப்போ மறுபிறப்பு பெறலைன்னு வேற யாரு சொன்னாலும் அது உண்மை ஆயிடுமா? தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க. உன் வாயில கற்கண்டை போட்டாச்சு, அது உனக்கு இனிக்குது, எனக்கு இனிச்சதுதான். இந்த உலகமெல்லாம் கூடி உன் வாயில போட்டது கற்கண்டு இல்ல உப்பு கட்டி, உனக்கு உப்பு தான் கரிக்கும் அப்படின்னு சொன்னா அது உப்பு கரிக்குமா? இல்ல, என் வாயில போட்டது கற்கண்டு தான், அது எனக்கு இனிச்சதுதான், அது எனக்கு தான் தெரியும். அதனால நாம மறுபிறப்பு பெற்றோமா, தெய்வத்துக்கு பிள்ளையா ஆயிட்டோமாங்கிறது நமக்கு தான், அவரவருக்கு தான் தெரியும், அடுத்தவங்க சொல்ல தேவையில்லை. அப்போ வேற யாரு இது உப்பு கட்டி அப்படின்னு கல்கண்ட சொன்னா அதுக்கு பேர் என்ன? புலம்பல். அதுவும் அந்த கலி புலம்பல் அப்படின்னு தெய்வம் அவங்க கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி ஒரு புலம்பல் தான். அதனால தெய்வம் அவர்கள் மறுபிறப்பு பெற்ற உங்களுக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் மறுபிறப்பு பெற்றீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம அவங்க கொடுத்த அந்த ஜாக்கிரதை உணர்வோட நாமெல்லாம் அந்த யமனுடைய அந்த கொடூர போற முகத்திலிருந்து தப்புகின்ற அந்த ஒரு சக்தியை மற்றும் நம்ம தெய்வம் அவங்கள்ட்ட வேண்டி அவர்களுடைய பிள்ளையாக அந்த மறுபிறப்பு பெறும்போது அவங்க அந்த சக்தியை நமக்கு தந்துருவாங்க. அது எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெய்வம் அவர்கள் அருள் செய்வதை நம்ம பார்ப்போம். அது எப்படி போல எனில் தெய்வம் அவங்க நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளையானாதான் கொடுப்பாங்க. எப்படி ஒரு புருஷன் தன் மனைவிக்கு தான் அவனுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுப்பானோ, வேற பரஸ்திரிக்கு கொடுக்க மாட்டான். அது போல
அது எப்படி போல எனில், தனது செல்வ சிறப்பு, வாழ்வு, வளங்கள் எல்லாம் புருஷன் தன் மனைவி அனுபவிக்க தருவானே தவிர பரஸ்திரி அனுபவிக்க விடுவதில்லை. அதுபோல இச்சத்திய நெறி கட்டுப்பாட்டினுள் தன்னிச்சையாக நுழைந்த ஜெயசீலர்களுக்குத்தான் இது, மற்ற ஏனைய பாவிகளுக்கு இது இல்லை. அப்போ தெய்வம் அவர்களுடைய எப்படி ஒரு புருஷனுடைய சம்பாத்தியம் எல்லாம் அவனுடைய மனைவிக்குத்தான் சொந்தமோ, அதுபோல நம்ம தெய்வத்தை தந்தையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய அந்த அருட்செல்வம் எல்லாம் நமக்கே சொந்தமாகி விடுகிறது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? சத்திய நெறி கட்டுப்பாட்டுல புகுந்துடணும், பாவியாகி விடக்கூடாது. அப்படி புகுந்தா அவங்களுக்கு பேர் தான் என்ன? ஜெயசீலர்கள். அப்போ நம்மளெல்லாம் அப்படி புகுந்த ஜெயசீலர்கள் நம்ம எதுக்குள்ள புகுறணும்? தெய்வம் அவர்களுடைய வாய்மைக்குள்ளாக புகுற வேண்டும். அதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னே நமக்கு ஒரு திருவாக்கியத்துல கொடுத்திருக்காங்க. கோடாயுத திருவாக்கியம் 185ல அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொளல். பேணி பெரியார் உள்ளத்தை தன் மீது பாயச் செய்து தமரா கொளல். பெரியாரை ஒரு தமராக வைத்து அதில் நீ ஒடுங்கி நுழைந்து கொள்ளக்கூடிய ஒருவனாய் ஆகி கொள்ளுதலே அரியவற்றுள் அரிது. பெரியவங்களுடைய அந்த வாக்குகளை ஒரு தமராக ஆக்கி அதுக்குள்ள நாம புகுந்து கொள்ள வேண்டும். இதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிது. அப்படி நம்ம நுழைஞ்சு கொண்டா நம்ம எதுக்குமே அஞ்ச தேவையில்லை. எவனுக்கும் அஞ்சாத ஒரு வல்லபம் நமக்கு வந்துரும். எப்படியாப்பட்ட வல்லபம் நம்ம வந்துரும்? அப்படி அந்த வாய்மைக்குள்ள நாம நுழைஞ்சுக்கிட்டா அப்படின்னு தெய்வம் அவங்க பொய்க்கு பொய், கோளுக்கு கோள், திருட்டுக்கு படு திருட்டு, வஞ்சகத்துக்கு வஞ்சகம், யதார்த்தத்துக்கு யதார்த்தம், இப்படித்தான் அறிவுடையோர்கள் செய்யும் ஆண்மைகள் இருக்கும். நம்ம அறிவுடையோர் செயல் செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிறது பயப்படுற பேடித்தனம் இல்ல, ஆண்மைதான் நம்ம கிட்ட இருக்கும். அவர்கள் பயந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். யாவருக்கும் ஆண்மை பிறங்க வைக்கிற அவர்கள் ஏன் எதுக்கு பயப்பட வேண்டும்? பேசுறவங்களும் ஆண்மையோட இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஆண்மை பிறங்க வைப்பாங்க. தெய்வம் அவர்களுடைய முக்கிய பேரை கொடுக்கிறவங்க அவங்க எதுக்கு பயப்பட வேண்டும்? யுத்த காலத்திலே ஸ்ரீ கண்ணபிரான் அவர்களுக்கு முன்னே நிமிர்ந்ததே அது எந்த நினைவு? அந்த நினைவை பூரா கண்ணபிரான் மேல வச்சுட்டாரே அர்ஜுனன். நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்துட்டாரே. அப்ப அவர் போர்க்களத்துல எதுக்கு அஞ்சனும்? வெற்றி எல்லாமே அவருக்கு தானே சொந்தம். அதுபோல தெய்வம் அவர்களை நம்ம நினைவுல ஆசனத்தில் அமர்த்திக்கிட்டா நம்ம எதுக்கு பயப்படணும்? எமன் எல்லையிலும் வெற்றி வரும்போது அப்புறம் மற்ற எல்லையெல்லாம் என்ன தூசி? அது யாருக்கு பயப்படும்? அப்படித்தான் இப்போதும். அப்போ இப்படியாக நம்முடைய நினைவை அறிவாக பரிசுத்தமாக ஆக்கும் போதுதான் நம்முடைய கண்ணுல தெய்வம் அவர்களுடைய இந்த திருவாக்கியங்கள் எல்லாம் தெய்வம் அவங்க என்னவெல்லாம் ஒரு சூட்சமமாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ நம்ம இந்த இருதயம் அப்படிங்கிறத கூட இந்த நாற்றமுள்ள இருதயம் இல்லை அப்படிங்கிறத தெய்வம் அவங்க நமக்கு எத்தனையோ இடத்துல அறிவிச்சாங்க. இப்போ இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அதுல மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்பு அதுல நமக்கு கொடுக்குறாங்க. நீ பார்த்து கொண்டிருக்கும் மயிரும் மட்டையும் நிறைந்த இந்த கையும் காலும் ஆகிய வெளிரங்க உறுப்புகளும் உலகத்தில் காணும் பொருட்களுமா உன் தெய்வம்? நீ இதையல்லாது உன் உள்ளமாகிய மகா மகசூக்கான இருதயத்தை, எதாகிய இருதயத்தை இங்க கொடுக்குறாங்க. இப்படித்தான் நமக்கு எது ஒண்ணும் தெரியலைன்னா இருதயம் நாற்றமுள்ள மாம்ச துண்டு அப்படின்னு நினைக்கிறது தான் உலகத்தவர் எண்ணம் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்தாங்க. அது உலகத்தவர் எண்ணம், நம்ம எண்ணம் இல்ல. இந்த வீணா போன உலகத்தவர் இருக்கா, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மட்டையையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க எண்ணம். ஆனா நம்ம எண்ணம் எது? உன் உள்ளமாகிய மகா மகசூக்கான இருதயத்தை பிரகாசமாக எப்போது நீ கண்டாய்? அப்போ இந்த இடத்துல உள்ளமாகிய இருதயம் அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்க அருளி செய்றாங்க. அப்போ இந்த உள்ளம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நம்ம பார்த்தோமே அருளமுதன் திருவாக்கியத்துல அதுல உள்ளமாகிய இருதயம் அப்படின்னு கொடுத்ததை இப்ப பார்த்தோம். அந்த உள்ளமாகிய நினைவு அப்படின்னு இந்த அருளமுதன் திருவாக்கியம் 49ல உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன் தான் அங்கு வருவான்.
அப்போ உள்ளமாகிய இருதயம், உள்ளமாகிய நினைவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன? உள்ளம்னாலும் நினைவுனாலும் இருதயம்னாலும் ஒண்ணு அப்படின்னு நாம புலிப்பார்வை கொண்டு பார்க்கும்போது நமக்கு இது விளங்கும். ஏன் அப்படி இல்ல, மேலோட்டமா படிச்சுக்கிட்டு இருந்தா இருதயம் மாமிசத்துண்டு அப்படின்னு தான் விளங்கும். அதுக்கு நாம ஒண்ணும் செய்ய முடியாது. என் தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியங்களை படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு தெய்வம் அவங்க நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. இந்த படிப்பவர்களுக்கு வேண்டிய கைமுதலாவது இதுகாலம் இத்தேவ பூமியில் செயலில் நடந்தேறி கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அளவில் சிறியதா இருக்குது என்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலை உடையதென்று நிறுத்து நன்றாய் கவனித்து படிப்பார்களாக. அப்ப எப்படி படிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. அப்ப இத படிக்காதன்னு சொன்னா அவங்க யாராக இருக்கணும்? அப்ப இத படி எப்படி படிக்கணும்லாம் நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து அருளி செய்றாங்க. அப்போ எப்ப நாம எப்படி படிக்கணும்? நன்றாக நிறுத்து புலிப்பார்வை கொண்டு அதை பார்க்கும் போதுதான் நமக்கு தேவையில்லாத புலம்பல்கள் எல்லாம் எப்படி தெய்வம் அவர்களுடைய நாவாஸ்திர கோடாயுத கண்டு கை புலம்புனானோ அப்படிப்பட்ட புலம்புதல் எல்லாம் நம்ம வாயில வராது. நம்ம வாயில வர்றதெல்லாம் முத்தி பேருரையாகத்தான் வரும். அதனாலதான் நாம இன்னைக்கு ஒரு முத்தி பேருரையாக தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்த அந்த நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த புலிப்பார்வையும் அவங்க தான் கொடுத்திருக்காங்க. அதை கொண்டு நிறுத்தி பார்க்கும் போதுதான் இருதயம்னா உள்ளமாகிய இருதயம் கொடுத்துட்டாங்களே, உள்ளமாகிய நினைவுன்னு கொடுத்துட்டாங்களே, அது பிரகாசிக்கணும்னு சொல்றாங்களே அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால அதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுக்குள்ள நாம புகுறதுக்கு பெரியாரை பேணி தமராக கொண்டு அவர்களுடைய வாய்மைக்குள் நுழையணும். அவர்களை மட்டுமே சிந்தையில் நாளும் நிறுத்தணும். நாம அப்படி நிறுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? எவனுக்கும் அஞ்சாத ஆண்மை பிறக்கும். அப்போ வேறொன்றுக்கும் நம்முடைய நினைவில் இடமில்லாது தெய்வம் அவர்களே, மெய்வெளி தெய்வமே, நீங்களே முழுமையாக என் நினைவில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த மெய்வெளி தெய்வம் அவர்களை நாளும் போற்றி பணிந்து, பெருமான் அவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து, யார் என்ன சொன்னாலும் தெய்வம் அவர்களுடைய அந்த வசந்தமாக நமக்கு அருளி தந்துள்ள அந்த 4 வேதங்களே நமக்கு என்றும் நம்முடைய ஜீவன் இளைப்பார்கின்ற ஏலமாக விருட்சமாக இருக்கிறது. அது நமக்கு அழிக்காத வசந்தமே இல்லை. அதுவே நமக்கு நாளும் துணை. அந்த துணையை தந்த நம்முடைய மெய்வெளி தெய்வம் அவர்களை நாளும் நம்முடைய நினைவாகிய ஆசனத்தில் அமர்த்தி அவர்களுடைய பொன்னடி போற்றி பணிந்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.